நல்லா மொறு மொறுன்னு டீ போடுற நேரத்தில் 10 நிமிஷத்தில் இந்த வடையை செஞ்சு முடிச்சிடலாங்க. மக்காச்சோள வடை தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முழு சோளத்தை தோலை உரித்து இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இது கூடவே 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிடாதீங்க. இது கூடவே அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக தாங்க அரிசி மாவு சேர்க்குறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அரிசி மாவு சேர்த்து பிசையும் போது நல்லா கெட்டி பதம் நமக்கு வரணுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கனாக்கா நமக்கு கெட்டி பதம் வராது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவு கூட கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் கடலை மாவு ஸ்கிப் பண்ணிட்டேங்க. வேறு அரிசி மாவு வச்சு தான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கெட்டி பதம் நமக்கு வரணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக நமக்கு கிடச்சிருச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பண்ணி தட்டி வச்சுக்கலாங்க. எல்லா மாவையும் நல்லா தட்டி வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆன பிறகு ஒரு மாவாக எடுத்து நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடு நல்லா பொரிச்சு எடுக்கும் போது தாங்க நமக்கு கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக நமக்கு மக்காச்சோள வடை கிடைக்கும். டீ போடுற நேரத்தில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். மக்காச்சோளம் வீட்டில் இருந்தாக்கா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.